ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோனாக்க, நம்ம கல்லாங்குத்துல வந்து சோப் ஆயில் தயாரிக்கிறதுக்கு, சோப்பு தயாரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் சரி இன்னைக்கு தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி ஒவ்வொன்றா செஞ்சிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு இதுலையும் வந்து அந்த பவுடர் கலக்கிறதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு லிட்டர்ல தண்ணியில ஊற்றிக்கிட்டு ஒவ்வொரு பொருளா ஒன்னா நம்பர், ரெண்டாம் நம்பர், மூணாம் நம்பர்னு போட்டிருக்குல்ல, அது ஒவ்வொன்றா கலக்கிக்கணும். தனித்தனி இதில் கலக்கி வச்சுக்கணும். அதனால தான் பக்கெட்டில் தனித்தனி கலக்கி வச்சுக்கிட்டேன். பக்கெட்டு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் ஹோம்மேடாக செய்கிறதுனால இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது அளவு ஒன்று ரெண்டுன்னு தெரியாததுக்கு நான் சின்னது பெருசு அதோட பெருசுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெத்தடில் நான் கலக்கி வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன்றாம் நம்பர் வந்து சின்ன இதில் கலக்கிக்கிட்டேன். ரெண்டாம் நம்பர் வந்து அதுக்கு கொஞ்சம் பெருசில். மூணாம் நம்பர் வந்து லிக்விடு, அது வந்து தனியாக இருக்குது. இது நாலாம் நம்பருக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல தனித்தனியாக கலந்து வச்சுக்கிட்டேன். இது கலந்து வச்சுக்கணும் தனித்தனியாக. பாருங்க, இது ஒவ்வொரு பொருளாக ஊற்றி நல்லா கலந்துக்கணும். அது வந்து குச்சியில தான் கலக்கணும். நம்ம கையை விட்டு கலக்கக்கூடாது. கையை விட்டு கலக்கணும்னாக்கா நம்மளுக்கு அறுப்பு இந்த மாதிரிலாம் வரும். அதனால கையை விட்டு கலக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. குச்சியில தான் கலக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால குச்சியில வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம குச்சியிலேயே வந்து நல்லா கலக்கிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னாம் நம்பர் வந்து கலக்கிக்கிட்டோம் நல்லா. இது ரெண்டாம் நம்பரு நல்லா கலக்கிட்டோம். இது பாருங்க, மூணாம் நம்பர் வந்து லிக்விடுங்கிறதுனால அது தனியா இருக்குது. கலக்கும் போது தான் அது ஊற்றணும். இது நாலாம் நம்பர் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறது வந்து பெரிய பக்கெட்ல வந்து ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டேன். நல்லா கலக்கிக்கணும். ஃபுல்லா நல்லாவே நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். நீங்களும் இந்த மாதிரிலாம் ஹோம்மேடாக வாங்கி கலந்து வச்சுக்கோங்க. நம்ம கடையில் வந்து 10 ரூபா பாக்கெட்டு பாட்டிலில் இந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரியே வீட்டில் கலக்கி வச்சுக்கலாம். பாருங்க, இது வந்து மக்கிய நாள். அது ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் அது வந்து கலக்கி வச்சுக்கணுமா. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெரிய பக்கெட்டில் வந்து ஒன்று ஒன்றா கலக்கிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றாம் நம்பர் ஊற்றி கலக்கிக்கிட்டேன் 2 லிட்டர் அது. அதுக்கப்புறம் இது வந்து ஆரோ வாட்டரில் தான் வந்து நம்ம இது வந்து சோப் ஆயில் வந்து தயாரிக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றாம் நம்பர் 2 லிட்டரு கலக்கிக்கிட்டேன். ஆரோ வாட்டர் வந்து 4 லிட்டரு ஆரோ வாட்டர் வந்து ஊற்றிக்கணும். அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் கலக்கின பக்கெட்டில் இருக்கிறத வந்து எடுத்து ஊற்றிக்கிட்டேன். எல்லாம் வடிகட்டி ஊற்றி வச்சுக்கோங்க. வடிகட்டி ஊற்றிக்கிட்டோம்னாக்க நமக்கு அதில் வந்து தூசு இதெல்லாம் வராமல் இருக்கும். அடுத்து மூணாம் நம்பர் பாருங்க. மூணாம் நம்பர் லிக்விடுன்னு சொன்னேன்ல, அது வந்து லிக்விடு வந்து நல்லா கலக்கிக்கணும் ஊற்றிக்கிட்டு. அது வந்து ஒரு ஆயில் பதத்துக்கு இருக்கும். அதுதான் வந்து நமக்கு நுர தரது இந்த மாதிரிலாம் வரும். நல்லா கலந்துக்கணும் ஃபுல்லாகவே. அதுவும் வந்து கையை விட்டு கலக்கவே கூடாது. நல்லா குச்சியில தான் நல்லா கலந்துக்கணும். அடுத்து பாருங்க, நாலாம் நம்பர் ஊற்றி கலந்துக்கிட்டேன். நல்லா வடிகட்டி கலந்துக்கணும். வடிகட்டி கலக்கணும். ஏன்னா தூசு இதெல்லாம் இருக்கும். அதனால வடிகட்டிக்கோங்க. நல்லா கலந்துக்கணும். பாருங்க, இப்பயே வந்து நுர வருது. இது வந்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கலந்து வச்சிட்டோம்னா நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நேத்தே வந்து அந்த இதுக்கு பவுட்ரு இதெல்லாம் கலந்து வச்சுக்கணும். 24 மணி நேரத்துல 24 மணி நேரம் அது ஊறணும். அதுக்கப்புறம் தான் வந்து நான் மக்கிய நாள் தான் அது வந்து கலக்கணும். இது ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுச்சு. மறுபடியும் மக்கிய நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு வந்து நான் லெமன் ஃப்ளேவர் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுவும் ஊற்றி கலந்துக்கிறேன். இது வந்து சர்ஃப் எக்ஸலு, ஏரியல் இருக்கு, ரின் இருக்கு. ஃப்ளேவருக்கு வந்து அந்த கம்பெனி ப்ராடக்டே அந்த இது இருக்குது. நான் வந்து சர்ஃப் எக்ஸல் ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்தேன். அது ஊற்றி கலந்துக்கிட்டேன். அவ்வளோதான். அந்த சோப்பு வந்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சோப்பு தயாரிக்கிறதுக்கு, குளியல் சோப்பு தயாரிக்கிறதுக்கு அதுவும் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து காஸ்டிக் சோடா. அது வந்து 10 கிராம் 20 கிராம் போட்டுக்கிட்டேன். நான் 20 கிராம் வந்து நான் எடை போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது கிராம் கணக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் வந்து குப்பைமேனி தலையும் கத்தாலையும் நம்ம வந்து அதில் அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சிக்கணும். நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். அதை அரைச்சி வடிகட்டி வச்சுக்கணும். பாருங்க, இது காஸ்டிக் சோடா. தண்ணியில் வந்து கலக்கிட்டோம்னாக்கா அது வந்து கரைஞ்சிடும்.
கொஞ்சூண்டு தண்ணியில் வந்து ஊற்றி கலக்கிக்கணும். அது வந்து மெஷர்மெண்ட் கணக்கு தான். இது வந்து கத்தாழையும் நம்ம குப்பைமேனி தலையும் அரைச்சி வச்சோம்ல அதனுடைய தண்ணி அது நம்ம வடித்து தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 10 கிராம் காஸ்டிக் சோடாக்கு வந்து 60 மில்லி லிட்டர் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்துக்கணும் நம்ம. இது வந்து நான் வந்து பாதி வந்து குப்பைமேனி சோப்பாவும் இன்னும் ஒரு 10 கிராமுக்கு வந்து மல்லிகைப்பூ சோப்பாவும் நான் கலந்து வச்சுக்கிறேன். சோப்பு தயாரிக்கிற அந்த கப்பு எதுவுமே வாங்கிட்டு வரல நான். அதனால வீட்லயே யூஸ் பண்ற ஐஸ்கிரீம் கப்பு, டீ கப்பு இதுலயே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். குப்பைமேனி சோப்புக்கு வந்து பெரிய இந்த ஐஸ்கிரீம் கப்பில் வந்து நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கு இந்த மல்லிகைப்பூ சோப்பு வந்து 2 கப் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து சின்ன கப்பில் டீ கப்பில் வந்து அது 2 கப்பு இருந்துச்சு. அதையும் ஊற்றி வச்சுக்கிட்டேன். நீங்களும் வந்து ஹோம்மேடாக வீட்டில் வந்து தயாரித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மளை ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால இந்த வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணுற பொருளை வச்சே நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். செஞ்சிருக்கிறேன், நல்லா இருக்கு. இது வந்து 20 டேஸ் கழிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணுமா. நம்ம வந்து பேஸ் வாங்கிட்டு வந்தோம்னா சோப் பேஸ் வாங்கிட்டு வந்தோம்னாக்கா மக்கியானாலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, நம்ம காஸ்டிக் சோடாங்கிறதுனால நம்ம வந்து 20 டேஸ் ஆகும். ஏன்னா இது வந்து அசிட்டிக் தன்மை இருக்கிறதுனால 20 டேஸ் கழிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கும் மல்லிகைப்பூ சோப்புக்கும் வந்து 20 கிராம் வந்து காஸ்டிக் சோடா எடுத்துருக்கனால 60 மில்லி லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், தேங்காய் எண்ணெய். ஃப்ளேவருக்கு பாருங்கள், மல்லிகைப்பூ ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கிக்கிட்டு மிக்சியில் வந்து ஒரு 10 சுற்று சுற்றிட்டு வந்துடணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா கெட்டித்தன்மை வரும். நான் மிக்சியில் வந்து இதை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த குப்பைமேனி சோப்புக்கும் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டு தான் நான் கப்பில் ஊற்றி வச்சேன். நம்ம ஹோம்மேடாக தயாரிக்கிறதுனால வீட்லேயே தயாரிக்கிறதுனால நம்ம கைப்பட நம்ம தயாரித்து வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் கெமிக்கல் எதுவுமே கலக்காமல் நம்ம ஹோம்மேடாக தயாரிக்கிறோம். அதனால இன்னமும் நல்லா இருக்கும். நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்கும், நாமளே தயாரித்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அந்த சோப் ஆயிலும் அப்படி தான். அது வந்து 11 லிட்ரு வரும் சோப் ஆயிலு. இது வந்து 2 சோப்பு சும்மா சாம்பிளுக்கு வந்து நான் தயாரித்து பார்த்தேன். இது வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இன்னும் நம்ம கட் பண்ணணும்னாக்க இன்னும் நல்லா இருக்கும். நம்ம கடையில் வாங்குற சோப்பு மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட் டைம்ங்கிறனால நான் கப்பில் ஊற்றி தயாரிச்சிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த சோப் கப்பு வாங்கிட்டு வந்து அதில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து கையில் தேய்ச்சி பார்க்குறேன் பாருங்கள், நல்லா நுர வரும். இது வந்து இன்னும் 10 நாள்னாச்சும் வெயிட் பண்ணோம்னா தான் இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் நமக்கு. ஆனால் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது. இது நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தேவையானது நாம்ளே தயாரித்து வச்சுக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்மளே தயாரிச்சோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு. சோப்பு பாருங்கள், இந்த மல்லிகைப்பூ சோப்பு வந்து கொஞ்சோண்டு தான் போட்டு கையில் தேய்ச்சின்னேன். நல்லா நுர வருது, வாசமும் நல்லா இருக்குது நமக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக வேணும்னாக்கா அந்த மல்லிகைப்பூ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக ஊற்றிக்கணும். நான் வந்து ஒரு கம்மியாக தான் ஊற்றினேன், ஒரு 3 ஸ்பூன் என்னமோ தான் ஊற்றினேன் நான். சோப்பு வாசம் அதுவே நல்லா வாசம் அடிக்குது 2 கப்புக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இந்த மல்லிகைப்பூ சோப்பு வந்து நல்லா நுர வந்துச்சு, வாசமாக இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், நான் கத்தாழை சோப்பு வந்து யூஸ் பண்ணுறேன். கத்தாழை சோப்பு வந்து இதுவும் நல்லா கம்மியாக தான் போட்டு தேய்ச்சேன். அதுவே நல்லா இன்னும் நல்லா நுர வருது. பாருங்கள் எப்படி நுர வருதுன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்மேடாக தயாரிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுனாக்க நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நம்மளே தயாரிச்சுங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய்.